ஹாய், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்னால் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 3/4 கிலோ பாஸ்மதி அரிசி, 3/4 டம்ளர் எண்ணெய் எடுத்திருக்கேன், ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் தேவையான அளவு பிரியாணி மசாலா, சில்லி பவுடர் 2 எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், இப்போ லெமன் ஜூஸ் வந்து ஒரு பாதி லெமன்லேருந்து எடுத்திருக்கேன், தயிர் எடுத்திருக்கேன், அப்புறம் வெங்காயம் வந்து நான் 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். நான் நெய் வந்து தேவையான அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் 3 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 3 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், அப்புறம் பட்டை அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கன் எல்லாத்தையும் நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அது பண்ணிடணும், அப்போ தான் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் சிக்கன் வந்து. மேரினேட் பண்ண நான் வந்து சில்லி பவுடர், சால்ட்டு, அப்புறம் தயிர் இதெல்லாம் போட்டிருக்கேன். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சா நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாஸ்மதி அரிசியை நம்ம 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுக்கிடணும். இப்போ நம்ம குக்கரில் ஆயில் ஊற்றிருக்கலாம். நான் இன்றைக்கி ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன், வாசனை இல்லாத ஆயில் எடுத்தால் நல்லாயிருக்கும். நான் ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண நெய் வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பச்சை மிளகாய், வெங்காயம் 2 போட்டுக்கலாம். நான் வெங்காயம் வந்து 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோக்கு நம்ம பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கணும். நான் சால்ட்டு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நான் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணுறப்போ நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன், அதனால் நான் பார்த்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அடுத்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்து நான் கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன், 3 பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். நான் சிக்கன்லேயும் தயிர் சேர்த்துருக்கனால நான் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம லெமனும் ஆட் பண்ணியிருக்கோம், தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் புளிப்பு ஜாஸ்தி வரும், அதனால் நான் கம்மியாக தான் தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணியிருக்கனால அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உள்ளே நல்லா உப்பு காரெல்லாம் நல்லா இறங்கி சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். நான் பிரியாணி மசாலாவும் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன். சிக்கன் இதிலே முக்கால்வாசி ஓரளவு குக் ஆயிரும். அடுத்து நம்ம பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன். நம்ம பாஸ்மதி அரிசிக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்ப்போம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணி கொதி வந்தோடனே மூடி போட்டு வச்சு ஒரு விசில் கரெக்டாக வைக்கணும். பாஸ்மதி அரிசிக்கு வந்து ஒரு விசிலே கரெக்டாக இருக்கும். நான் இப்போ மூடி போட்டு வச்சுட்டேன். நம்ம ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பாஸ்மதி அரிசி ரொம்ப சூப்பராக அழகாக குக்காகி வந்திருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பிரியாணி. ஒரே ஒரு டைம் எனக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.